கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, புனித ஜஸ்டின் மறைசாட்சி கிபி 100ஆம் ஆண்டிலே இஸ்ரேலில் உள்ள சமாரியாவிலே கிரேக்க ரோம கலாச்சாரத்தில் பிறக்கிறார். அந்த கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு பிளேட்டோவினுடைய தத்துவங்களால் அதிகம் ஈர்க்கப்படுகிறார். எனவே தத்துவ இயலில் ஒரு சிறந்த வல்லுனராக, நிபுணராக இவர் மாறிக்கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தத்துவத்தின் மீது அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவர்களுடைய அந்த தத்துவத்தினுடைய தேடல் இவருக்கு பயங்கரமான ஒரு வேட்கையை கொடுத்தது, பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அவ்வாறு அந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தவர், தத்துவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் எபேஸ் நகர் கடற்கரையில் ஒரு முதியவரை சந்திக்கிறார். அந்த பெரியவர் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. திருப்பாடல் 118 22வது இறைவாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஏற்றுக்கொள்ள மறுத்தவர். ஆண்டவர் இயேசுதான் இவ்வுலகிற்கு வந்தார். இவ்வுலகத்துக்கு வந்து பாடுபட்டு தன்னுடைய உயர்மதிப்புள்ள இரத்தத்தினால் நம்மை எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அறிவித்தது தான் உண்மையான இறையாட்சி. இயேசு நிறுவிய அந்த கிறிஸ்தவ மதம் தான் உண்மையான மதம். எனவே இந்த அறநெறியின்படி நாம் வாழுகின்ற போது, கிறிஸ்துவினுடைய போதனையின்படி நாம் வாழுகின்ற போது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது நமக்கு மீட்பு உண்டு என்ற கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளை எல்லாம், இயேசுவை பற்றியெல்லாம் இந்த எபேசி நகரத்து முதியவர் போதிக்கவுடன் இதுவரை தான் கற்று வந்த அந்த கிரேக்க கலாச்சாரம், பிளேட்டோவினுடைய அந்த தத்துவத்தை எல்லாம் சேர்த்து கிறிஸ்துவினுடைய தத்துவத்தோடு ஒன்றாக இணைத்து ஒரு புதிய சகாப்தத்தை இவர் தொடங்குகிறார். இவருடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கு ஒரு பதில் கிடைத்ததாக இவர் நினைக்கிறார். கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கின்றார். கிறிஸ்துவை பற்றி போதிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய அந்த அறிவு தெளிவு இந்த தொடக்க காலத்திலே மறைசாட்சிகளாக மரித்தவர்களுக்கு பெரிய ஒரு உத்வேகமாக, ஒரு ஆற்றலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ரோமையை ஆண்ட மார்க்குஸ் அவுரேலியஸ் என்பவர் இவர் கிறிஸ்துவை பற்றி வெகு விமர்சையாக அறிஞர்களிடத்திலும் மக்களிடத்திலும் போதித்ததை கேள்விப்பட்டு இவரை கைது செய்கிறான். இவரும் இவருடைய நண்பர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். நீ இனிமேல் கிறிஸ்தவ நெறியை போதிக்கக்கூடாது, எங்களுடைய ரோமானிய கடவுளை வழிபட வேண்டும் என்று அவன் பயமுறுத்துகிறான். அப்படி நீ ரோமானிய கடவுளை வழிபடவில்லை என்றால் நீ வெட்டி கொல்லப்படுவாய் என்று சொல்லுகிறான். எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனை இவருக்கு ஒரு வாழ்க்கையிலே தெளிவை கொடுத்ததோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனை ஏற்று இதுவரை யார் எல்லாம் மறைசாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தார்களோ, இரத்தம் சிந்தினார்களோ, அதை போல அந்த மறைசாட்சிகளோடு நானும் அந்த மறைசாட்சியத்தினுடைய கிரீடத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள், அவர்தான் உண்மையான கடவுள். எனவே அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நான் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அசைக்க முடியாது. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசருக்கெல்லாம் தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்கள் நம்மை விடுவித்தார் என்ற இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியை நாம் கேட்டதைப் போல இந்த உயிரை நான் கிறிஸ்துவுக்காக கொடுக்க தயாராக இருக்கிறேன். எனவே ரோமானிய கடவுளுக்கு நான் பலி செலுத்த முடியாது, ரோமானிய கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னவுடன் இவரும் இவருடைய நண்பர்களும் இன்றைய நாளில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 165ஆம் ஆண்டு 100வது ஆண்டு பிறக்கிறார். 165ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய மறைசாட்சியத்தால் மகுடம் சூட்டுகிறார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூலைக்கல்லாயிற்று. இன்று நாம் அவருடைய சாட்சியத்தை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே நம்பிக்கையைத்தான் அவர் போதித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கிறிஸ்து கொண்டு வந்த அந்த இறையாட்சியை கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் கடவுளுடைய மக்கள் என்று அவர் போதித்தார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மத போதகர், மிகவும் பிரசித்தி பெற்ற மத போதகர், அவருடைய போதனையை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள். ஒரு நாள் அவர் இவ்வாறு மறைபதித்து கிறிஸ்தவத்தை பற்றி அவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஆலயம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. இவருடைய போதனையை கேட்பதற்காக கடவுளும் ஆசைப்படுகிறார். கடவுள் ஒரு சாதாரண ஒரு ஏழை வடிவிலே இவருடைய மறையுரை கேட்பதற்காக வருகிறார். உள்ளே வந்தால் பயங்கர கூட்டம். எனவே ஒரு உள்ளே கடவுள் நுழைகிற போது அந்த கூட்டம் இவரை ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி இவருடைய உடைகளை பார்த்து இவரை உள்ளே விடாமல் வெளியே தள்ளி துரத்துகிறார்கள். முதல் போதனை முடிந்த அந்த மத போதகர் இடைவெளிக்காக வெளியே செல்கிறார். அங்கு கடவுள் நிற்கிறார். கடவுள் பார்க்கிறார், உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். மக்கள் உங்களுடைய மறையுரைக்காக எல்லோரும் மிகுந்த சிரமம் எடுத்து வருகின்றார்கள். உங்கள் எல்லோரும் உங்களுடைய மறையுரையை எல்லோரும் மிகுந்த விதத்தில் போற்றுகின்றார்கள். நான் உள்ளே வந்தால் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த போதகர் அங்கிருந்தவங்களை பார்த்து, இங்கே யாரோ ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், இவனை வெளியே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே வெளியே தள்ளி அவரை நைய புடைத்து ஒரு மரத்தடியிலே வீழ்த்தி விடுகிறார்கள். அன்றைய நாள் முழுவதும் அந்த மத போதக கூட்டம் நிறைவு பெற்று விடுகிறது. எல்லோரும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். எல்லோரும் அவர் வீடுகளுக்கு சென்ற பிறகு இந்த மத போதகர் எழுந்து அந்த மரத்தடிக்கு செல்லுகிறார். அங்கே கடவுள் அடிபட்டு நைய புடைக்கப்பட்டு கிடக்கிறார். அப்போ அந்த கடவுள்கிட்ட இவர் சொல்கிறார், கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள். ஒருவேளை நீங்கள் காலையில் அங்கே வந்தபோது நீங்கள்தான் கடவுள் என்று நான் சொல்லியிருந்தால், உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தால், அந்த கூட்டம் என்னையும் சேர்த்து அடித்து உதைத்திருக்கும். காரணம், இந்த கூட்டத்தால் கடவுளை சாதாரண உருவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு ஒரு பெரிய தோற்றத்தில் வந்தால்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே உங்களுடைய எளிய உருவத்தை பார்த்தவுடன் என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று சொன்னார். கடவுளை, ஒரு சாதாரண உருவில் வருகின்ற அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் இது என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்கிறார். இந்த இஸ்ராயேல் மக்கள் அரச குருத்துவ கூட்டம், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளை என்று சொன்ன கூட்டம். ஆனால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளை ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய போதனை, அவருடைய அதிகாரம்,
அவருடைய வல்ல செயல்கள், அவர் செய்த அற்புதங்கள் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சியை கொடுத்தது. அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத்தான் அந்த குத்தகைக்காரர் தோட்டம், திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் இறைவாக்கினர்களை கொண்டார்கள். சரி, கடைசியாக தன்னுடைய மகனையே அனுப்பலான்னு சொல்கிறது மாதிரி கடவுள் ஆண்டவரையே அனுப்புகிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தங்களுடைய சுயநலத்துக்காக இவனை நாம் தீர்த்து கட்டிவிட்டால் நாம் இதனுடைய சொந்தக்காரராகி விடுவோம் என்று அந்த மகனை அவர்கள் பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். எருசலேமுக்கு வெளியே எறிந்து கொன்று விட்டார்கள். அப்போ என்ன செய்வார்? அவர்களிடமிருந்து அந்த அரசு பிடுங்கப்படும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு புறவணத்திலே, சமாரியாவிலே, கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்தில் பிறந்த ஜஸ்டின் கிறிஸ்துவால் கொல்லப்படுகிறார், கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வேணான்னு சொன்னாங்க, தூக்கி எறிந்தார்கள், கொலை செய்தார்கள். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமாக, நம்முடைய அடித்தளமாக ஆண்டவர் இயேசுனார். காரணம் என்னவென்றால், ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. திருப்பாடல் 118:22. எனவே ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, நமக்கு பல வாழ்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழுகின்ற போது, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழுகின்ற போது, அல்லது கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது, அந்த ஆண்டவரே நம்முடைய கடவுளுங்கிற நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையோடு எல்லாமே சேர்ந்து விடுகிறதுன்னு பேதுரு அழகான ஒரு கவிதை போன்ற ஒரு நடையை சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வாசித்து மறை நிறைவு செய்கிறேன். என்ன சொல்கிறார்னா, இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார், ஆண்டவர் இயேசு. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நல்ல பண்பும், உங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்தால் நல்ல பண்பு இருக்கும், அந்த நற்பண்போடு அறிவும், த இன்டெலிஜென்ட், மறைசாட்சி யார்? த கிரேட் மேன் ஜஸ்டின். நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கம். அறிவு அதிகமாக இருந்தால் தாழ்ச்சி வந்துடும். அதனால தான் வயது அதிகமாக தாழ்ச்சி அதிகமாகும் என்று சொல்லுவார்கள். அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், செல்ஃப் டிசிப்ளின். இந்த தன்னடக்கம் இருக்கிற நம்மிடத்தில் ஒரு தைரியம் இருக்கும், உன மரம் உறுதி இருக்கும், ஒரு துணிவு இருக்கும். ஜஸ்னுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரிஸ்டாட்டிலாலோ அல்லது பிளேட்டோவாலோ என்னுடைய தேடலுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன். தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறை பற்றும். தான் கொண்டிருந்த அந்த மன உறுதி, கிறிஸ்தவ மதம்தான் உண்மையானது, ஆண்டவர் இயேசுதான் என்னுடைய மீட்பர் கொன்ற அந்த மன உறுதி இயேசுவின் மீது, கடவுள் மீது, கிறிஸ்தவத்தின் மீது அவருக்கு இறை பற்றி கொடுத்தது. இறை பற்றும், இந்த இறை பற்றோடு சகோதர நேயம். எவ்வளோ அற்புதம் எழுதிக்கிறார். கடவுளுடைய பக்தி இருக்கிற போது பிறரை நீங்கள் அன்பு செய்வீர்கள், சகோதர நேயம் இருக்கும். அவர் அன்பு செய்கிறீங்க, அவருடைய படைப்புகளை அன்பு செய்கிறீர்கள். சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு. இப்போ சகோதர நேயம் இருந்துச்சுன்னா அதுதான் அன்பு. கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இதை விட என்ன ஒரு பெரிய தத்துவம் இருக்க முடியும்? எனவே நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை நம்மை அன்புக்கு அழைத்து செல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை கடவுள்கிட்ட அழைத்து செல்லணும். அம்மா கிட்ட நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை கடவுள்கிட்ட அழைத்து செல்ல வேண்டும். பிறரோடு நாம் அன்பாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பால்கார பாலகன் சொன்னால, அம்மா வாங்கம்மா, ஒரு முறை வாங்கம்மா என்று அந்த பால்கார சிறுவன் கூறிய அந்த அறைக்கூவல், ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையினுடைய திருப்பிடத்தில் கண்ணீரோடு கவலையோடு, அம்மா என்னை பாருங்கம்மா, என்னுடைய வழியை பாருங்க, என்னுடைய வேதனையை பாருங்கம்மா, என் கஷ்டத்தை தீருங்கம்மா என்று நீங்கள் அம்மா அம்மா என்று அழைக்கின்ற போது அந்த தாய்
உங்களை அன்போடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பீடத்தில் வந்து அம்மா அம்மா என்று அழைத்து அன்பை பெறுவோம்.